ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங் ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் மார்னிங் செஷனில் பார்த்தோம்ல பார்ட் 1 வீடியோ, அதோட கண்டினியூஷன் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் வந்து லாஸ்ட்டாக வந்து செக்ஷன் 12ஓடு நிறுத்தியிருக்கேன் பார்ட் 1 வீடியோவை. ஸோ ரீகேப்காக செக்ஷன் 12 வந்து திருப்பியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, மேரேஜ் ஆஃப் எ மைனர் சைல்டு டு பி வாய்ட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது செக்ஷன் 12க்கு முன்னாடி வர நம்ம என்ன பார்த்தோம்? வாய்டபிள் மேரேஜஸை பற்றி பார்த்தோம், அப்படி தானே? அது ஆப்ஷன் ஆஃப் எதர் பார்ட்டி, எதர் கான்ட்ராக்டிங் பார்ட்டி இஸ் அ சைல்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது அவங்க வந்து சொன்னால் ஒரு ஆப்ஷன் படி அது வாய்டபிள், அது வந்து செல்லத்தகாத மேரேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் இப்போ செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, இந்த மேரேஜ் நடந்த அன்றைக்கி அது செல்லாது, இது செல்லாத மேரேஜ், நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளரே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மேரேஜஸ்க்கு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத செக்ஷன் 12 சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு சைல்டு பீயிங் ஏ மைனர், ஒன்று அந்த சைல்டு வந்து மைனராக இருக்குது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 12B, பை ஃபோர்ஸ் கம்பல்டு or by any deceitful means induced to go from any place or, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து, ஏதோ ஒரு கம்பல்ஷனில், இல்லைன்னா ஏமாற்றி, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் தூண்டி விட்டு, ஆசை வார்த்தை கூட காமிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தூண்டி விட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்க, இல்லைன்னா அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைனரை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாலும், வெளில எடுத்து கல்யாணம் பண்ணாலும் அது நல் அண்ட் வாய்டு தான். ஓகேவா? செக்ஷன் 12C என்னென்னா, இஸ் சோல்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் மேட் டு கோ த்ரூ எ ஃபார்ம் ஆஃப் மேரேஜ் ஆர் இஃப் த மைனர் இஸ் மேரிட் ஆஃப்டர் விச் த மைனர் இஸ் சோல்டு ட்ராஃபிக்டு ஆர் யூஸ் ஃபார் இம்மாரல் பர்பஸ். அவங்க வெளியில் வர வச்சதே வந்து கடத்தலுக்காகவோ இல்லைன்னா விற்பனைக்காகவோ, அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு விற்கிறதுக்காகவோ, இல்லைன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விற்கிறதுக்கோ, இல்லைன்னா இம்மாரல் டிராஃபிக்கிங்க்கோ, இந்த மாதிரி பெண் கடத்தல்கள் இதெல்லாம் நடக்கும்ல. பெண்ணுன்னு இல்லை, ஆணும் சரி தான். யார் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது வந்து நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடத்தப்பட்ட மேரேஜுமே நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ செக்ஷன் 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். செக்ஷன் 13 வந்து பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ரோஹிபிட்டிங் சைல்டு மேரேஜஸ். கோர்ட்டுக்கு வந்து தடை உத்தரவு விதிக்கிறதுக்கு பவர் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ சொல்லுது. செக்ஷன் 13 subsection 1 என்ன சொல்கிறாங்கன்னா, notwithstanding anything to the contrary contained in this act, if on an application of the child marriage prohibition officer or on receipt of information through a complaint or otherwise from any person, a judicial magistrate of the first class or a metropolitan magistrate is satisfied that a child marriage in contravention of this act has been arranged or is about to be solemnized, such magistrate shall issue an injunction against any person, including a member of an organization or an association of persons prohibiting such marriage. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ, ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ. இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ வந்து நமக்கு பிஎன்எஸ்எஸ் படி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இல்லை, அப்படி தானே? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸோ இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ, அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருந்தாலோ, இல்லைனா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலோ, சைல்டு மேரேஜ் ப்ரோஹிபிஷன் ஆஃபீஸர்கிட்டருந்து அப்ளிகேஷன் வந்திருந்தாலோ, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட் மூலமாக வந்திருந்தாலோ, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரிய வருது, அதாவது ஒரு குழந்தை திருமணம் நடைபெற போகிறது, இல்லைன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தால், அவங்க அந்த மேரேஜை நிறுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜங்ஷன், தடை உத்தரவு வழங்கலாம். அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஒரு நிறுவனத்தை எதிர்த்தோ இல்லை ஒரு கூட்டமைப்பு, ஒரு அசோசியேஷனை எதிர்த்தோ கூட அவங்க வந்து தடை உத்தரவு வழங்கலாம். ஓகேவா? இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா,
A complaint under subsection 1 may be made by any person having personal knowledge or reason to believe, and a non-governmental organization having reasonable information relating to the likelihood of taking place of solemnization of child marriage or child marriages. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது? செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2ல் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம், அதாவது என்ஜிஓன்னு சொல்லுவோம்ல, தொண்டு நிறுவனமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடைபெற போகிறது, இல்லைன்னா குழந்தைகள் மொத்தமாக நிறைய குழந்தைகள் திருமணம் பெறப்போகிறது, இல்லைன்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் நாலேஜ் கிடைச்சாலோ, அது அவங்க நம்பும்படியாக இருந்தாலோ, அவங்க வந்து தாராளமாக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டை? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை. இப்போ வந்து செக்ஷன் 13 சப்செக்ஷன் 3 என்னதுன்னா, த கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மே ஆல்சோ டேக் suo cognizance on the basis of any reliable report or information. இதுதான் முக்கியமான சப்செக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸோ இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ சூமோட்டோ காக்னிசன்ஸ் கூட எடுக்கலாம். அதாவது எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல், யாருமே அப்ளிகேஷனும் கொடுக்காம, அவங்க இந்த மாதிரி அவங்க கேள்விப்பட்ட ரிப்போர்ட்டை வச்சோ இல்லை அவங்க கேள்விப்பட்ட தகவலை வச்சோ அவங்க சுயமாகவே ஒரு புலன் கொள்ளும்படி அதை ஒரு அவங்களோட கோப்புக்கு எடுத்து அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணலாம், கேஸை இது பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்செக்ஷன் 4 ஆஃப் செக்ஷன் 13 என்ன சொல்லுன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சாலம்னைசேஷன் ஆஃப் மாஸ் சைல்டு மேரேஜஸ் ஆன் சர்டன் டேஸ் சச் as Akshaya Tritiya, the district magistrate shall be deemed to be the child marriage prohibition officer with all powers as are conferred on a child marriage prohibition officer by or under this act. இந்த ஆக்ட் வந்து இந்த சட்டம் வந்து சைல்டு மேரேஜ் ப்ரோஹிபிஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 16 இனிமேல் தான் பார்ப்போம். அவருக்கு சில பவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அந்த பவர் வந்து கன்ஃபர் ஆயிரும், மாறிடும். எப்போ கன்ஃபர் ஆகும்? இப்போ இந்த அக்ஷய திருத்தையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டன் டேஸ், முக்கியமான நாட்களில் மொத்தமாக குழந்தை திருமணம் நடக்கும். அது ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் மாதிரி. அப்படி நடக்கிறதா இவர் கேள்விப்பட்டார்னா, அந்த ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ்குள்ள பவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் யார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட், அப்படி தானே? கலெக்டர். அப்புறம் வந்து சப்செக்ஷன் 5, த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் shall also have additional powers to stop or prevent solemnization of child marriages, and for this purpose he may take all appropriate measures and use the minimum force record. ஸோ சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எல்லா பவரும் இருக்குது. அவங்க வேணும்னா கூடுதலான பவர்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்தவித ஃபோர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? ஒரு குழந்தை திருமணத்தையோ குழந்தைகளின் திருமணத்தையோ தடை செய்கிறதுக்கு அவங்க எந்த மாதிரி மெஷர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சப்செக்ஷன் 6 என்ன சொல்கிறாங்க? நோ இன்ஜெக்ஷன் அண்டர் சப்செக்ஷன் 1 ஷால் பி இஷ்யூடு அகெயின்ஸ்ட் எனி பர்சன் ஆர் மெம்பர் of any organization or association of persons unless the court has previously given notice to such person, members of the organization or association of persons, as the case may be, and has offered him or them an opportunity to show cause against the issue of injunction. இது நம்ம ஏற்கனவே படித்தோம் தெரியுமா? அந்த ஆப்போசிட் தரப்பினருக்கு வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்காம தன்னிச்சையாக கோர்ட் வந்து முடிவெடுத்துடக்கூடாது, ஆர்டர் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷனுக்கும், எந்த நிறுவனத்திற்கும் இல்லை கூட்டமைப்புக்கும் எதிராக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா அதை ஒரு இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலையே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் கோர்ட்லேருந்துன்னு சொல்கிறாங்கண்ணா. ஏன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து
எதனால் நாங்கள் பண்ணுறோமா பண்ணலைன்னா அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்ல முடியும் இல்லையா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது. அதில் கஸ்டமே வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து குழந்தை திருமணங்கள் நடத்தி வைப்பது, அப்போ தான் மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது வந்து அந்த மாதிரி நம்ம கோர்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இந்த மாதிரி இந்த சங்கம் வந்து குழந்தைகளோட திருமணத்தை நடத்தி வைக்கிறதா இருக்கிறாங்க மாசா, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு திருமணமோ எத்தனை திருமணமோ. அப்படி வரும்போது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சங்கத்துக்கு முதல்ல கோர்ட் வந்து தெரியப்படுத்தணும், நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்கள் வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க, என்ன நடக்குது, இது உண்மையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அது நடக்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நிறுத்தலாம். யார்? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா? அப்படி இதுக்கு முந்தின சப்செக்ஷனில் சொன்னாங்க. ஸோ அப்புறம் இப்போ ப்ரொவைடட் என்னென்னா, ப்ரொவைடட் தட் இன் த கேஸ் ஆஃப் எனி அர்ஜென்சி த கோர்ட் ஷால் ஹாவ் த பவர் டு இஷ்யூ அன் இன்டரிம் இன்ஜெக்ஷன் வித்வுட் கிவிங் எனி நோட்டீஸ் அண்டர் தி செக்ஷன். இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி போகலை அப்படின்னா ஒரு 10 கல்யாணம் நடந்துடும். இப்போ போயிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கே இன்றைக்கி தான் தெரிய வந்திருக்கு காலையில், நாங்கள் இப்போ போயிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு அவங்க எப்போ வந்து இதெல்லாம் நேரம் கடந்து போயிடும், குழந்தை திருமணம் நடந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்காமலே இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபாஸ்ட் வேஸில் டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சப்செக்ஷன் 7 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, an injunction issued under subsection 1 may be confirmed or vacated after giving notice and hearing the party against whom the injunction was issued. இது நார்மலாக உள்ளதான். பார்ட்டிஸை வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சப்செக்ஷன் 1 கீழே கொடுத்த இன்ஜெக்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை கண்டினியூ பண்ணணுமா இல்லை அதை வெக்கேட் பண்ணணுமா, இன்ஜெக்ஷன் இனிமேல் வேணாமாங்கிறத கோர்ட் வந்து அதுக்கப்புறம் தீர்மானிச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து சப்செக்ஷன் 7 சொல்ல வராங்க. சப்செக்ஷன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, the court may either on its own motion or on the application of any person aggrieved, resigned or alter an injunction issued under subsection 1. இதுவும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான். சப்செக்ஷன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து அதை வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் மோஷனில் அப்ளிகேஷனே தேவையில்லாமல் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சாரி இருங்க, நான் இந்த ஒரு சப்செக்ஷன் மட்டும் தவறாக சொல்லிட்டேன். த கோர்ட் மே எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் ஆர் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் எனி பர்சன். ஓகே, ஒரு அக்ரிவ்டு பர்சன் பாதிக்கப்பட்ட நபரோட மனு கொடுத்தனாலேயோ இல்லைன்னா அவங்களே ஓன் மோஷன்லேயோ அந்த இன்ஜெக்ஷனை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இன்ஜெக்ஷனை? சப்செக்ஷன் 1 கீழே கொடுத்த இன்ஜெக்ஷன். இப்போது சப்செக்ஷன் 9 ஆஃப் செக்ஷன் 13 என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் an application is received under subsection 1 the court shall afford the applicant an early opportunity of appearing before it either in person or by an advocate. And if the court, after hearing the applicant, rejects the application wholly or in part, it shall record in writing its reasons for so doing. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் கிடச்சதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அப்ளிகண்ட்டை வந்து நீங்களாகவோ இல்லைன்னா உங்கள் வழக்கறிஞர்களின் மூலமாகவோ நீங்கள் வந்து அப்பியர் ஆகி அப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பியர் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட்டும் பண்ணலாம், பாதியாக ரிஜெக்ட் பண்ணலாம், ஹோலாகவும் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க அக்செப்டும் பண்ணிக்கலாம். அது கோர்ட்டு முடிவெடுக்கிறது. ஆனால் கோர்ட் வந்து அவங்களோட காரணங்களை, எந்த முடிவெடுத்தாலும் அதுக்குள்ளே காரணங்களை எழுத்து மூலமாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சப்செக்ஷன் 10 of section 13 என்னென்னா, whoever knowing that an injunction has been issued under subsection 1 against him disobey such injunction shall be punishable with imprisonment of either description
for a term which may extend to 2 years or with fine which may extend to 1 lakh rupee or with both, provided that no woman shall be punishable with imprisonment. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இப்போ நான் தான் ஒரு குழந்தை திருமணத்தை நடத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதிராக ஒரு தடை உத்தரவு இருக்குது, தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க கோர்ட்லேருந்து. ஆனால் அதை வந்து நான் மதிக்காமல் அதை மீறிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய 2 இயர்ஸ் கூட போகலாம், அது மேக்ஸிமம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய இம்ப்ரிசன்மெண்ட்னா ஜெயிலில் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா 1 லேக் போகக்கூடிய 1 லேக் அளவுக்கு போகக்கூடிய இந்த ஃபைனும் பிறப்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ப்ரொவிசோ இருக்குது, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, ஏன்னா நான் ஒரு பெண், ஃபைன் போட்டுக்கலாம். ஓகேவா? செக்ஷன் 14, சைல்டு மேரேஜஸ் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ் டு பி வாய்டு. அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்தும் தடை உத்தரவு கொடுத்தும் அதை மீறி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்கிறது தான் செக்ஷன் 14. ஓகேவா? எனி சைல்டு மேரேஜ் solemnized in contravention of an injunction order issued under section 13, whether interim or final, shall be void ab initio. ஓகேவா? void ab initioனா வந்து இட்ஸ் எ லாட்டின் டேர்ம், அதாவது உடனடியாக அது வந்து ஆரம்பத்திலே அது வந்து செல்லாதது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அது வந்து இன்டரிம் ஆர்டராக இருக்கலாம், தற்கால தடை உத்தரவாக இருக்கலாம், இல்லைன்னா நிரந்தர தடை உத்தரவாக இருக்கலாம். அதையும் மீறி ஒரு குழந்தை திருமணத்தை நடத்தி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வாய்ட் ab initio அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, offences to be cognizable and non-bailable. Notwithstanding anything contained in the Code of Criminal Procedure 1973, an offence punishable under this act shall be cognizable and non-bailable. இங்கே என்ன சொல்கிறாங்க, இதில் நடக்கிற அஃபென்சஸ் எல்லாமே காக்னிசபிள், பெயில் கிடைக்காது. இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, பெயில் இஸ் நாட் யுவர் ரைட் when you commit a crime. சைல்டு மேரேஜ் வந்து ஒரு க்ரைம் தான். commit a child marriage or do whatever is contravening the Child Marriage Act is punishable with cognizable offence. Okay, considered as a cognizable offence and where you have no right to get a bail. ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து தான் பெயில் எடுக்கணும், அது கோர்ட் நினச்சிதுன்னா தான் பெயில் கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், இதுதான் வந்து 16 சொல்கிறாங்க. இப்போ தான் செக்ஷன் 16க்கு வரும். சும்மா என்னடா ஆகுனா வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்களா, அவர் யாருன்னு பார்க்குறதுக்கு இப்போ தான் வந்திருக்கும். ஸோ அவர் யாருன்னு பார்த்தா, சப்செக்ஷன் 1, the state government shall by notification in the official gazette appoint for the whole state or such part thereof as may be specified in the notification an officer or officers to be known as the child marriage prohibition officer having jurisdiction over the area or area specified in the notification. இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட ஒரு இடமா இருக்கலாம். ஒரு ஆஃபீஸரை இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஃபீஸர்ஸை அஃபிஷியல் கெசட்டில் எழுதுனதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் தான் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? இப்போ சப்செக்ஷன் 2 of 16 என்ன சொல்கிறாங்கன்னா, the state government may also request a respectable member of the locality with a record of social service or an officer of the Gram Panchayat or municipality or an officer of the government or any public sector undertaking or an office bearer of any non-governmental organization to assist the child marriage prohibition officer and such member, officer or office bearer as the case may be shall be bound to act accordingly. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம். யார் அப்படின்னா, அந்த சொசைட்டியில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரையோ, இல்லைனா ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுற ஒரு நபரையோ, சோஷியல் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனையோ, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களையோ, ஆஃபீஸ் பேரர்ஸையோ, இல்லை பஞ்சாயத்து தலைவர்களையோ, முனிசிபாலிட்டி
முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க யாரையோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சைல்டு ப்ரொவிஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வந்து சைல்டு ப்ரொவிஷன் ஆஃபீஸர் எங்கேயோ இருந்து வர ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணால் அவருக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஏரியாவில் இப்போ நம்ம திருநெல்வேலி இருக்கோம், திருநெல்வேலியில் குழந்தை திருமணம் நடக்குதா அப்படிங்கிறது வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தால் அவருக்கு தெரியாது. அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள என்ஜிஓஸ், இங்கே உள்ள சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க, இங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள், இங்கே உள்ள முனிசிபாலிட்டி, இங்கே உள்ள ஆஃபீஸ் பேரர், இவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்கெல்லாம் அந்த ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 16. சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த சைல்ட் மேரேஜ் ப்ரொபிஷன் ஆஃபீஸர். டியூட்டி சொல்கிறாங்க. என்னென்னா, டு ப்ரிவென்ட் சாலம்னைசேஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜஸ் பை டேக்கிங் சச் ஆக்ஷன் ஆஸ் ஹீ மே டீம் ஃபிட். அவர் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு அவர் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாரோ அந்த ஆக்ஷனெல்லாம் எடுத்து ஒரு குழந்தை திருமணத்தை தடை செய்யணும், அதை வந்து நடக்க விடாமல் பண்ணணும். 2வது B. To collect evidence for the effective prosecution of persons contravening the provision of this act. இந்த ஆக்டில் இருக்க சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸை எதிர்த்து யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதில்ல அவர் ஆக்டிவாக வேலை பார்க்கணும். சரியா? எஃபெக்டிவ் ப்ராசிக்யூஷன், அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸ், சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். 3வது C. டு அட்வைஸ் எய்தர் இண்டிவிஜுவல் கேசஸ் ஆர் கவுன்சில் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த லொக்காலிட்டி ஜென்ரலி not to indulge in promoting, helping, aiding and allowing the solemnization of child marriage. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அந்த ஏரியாவில் குடி இருக்கிறவங்களுக்கோ லோக்கல் பீப்புள்ஸ்க்கோ அங்கே அங்கே சுற்றி உள்ளவங்களுக்கு அந்த நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க, அந்த திருமணத்தை நடத்தி வைக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும். சரியா? அதுவும் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரோட வேலை தான். அடுத்து டியில் என்ன சொல்கிறாங்க, டு கிரியேட் அவேர்னஸ் ஆஃப் த ஈவில் விச் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜ் நடத்தி வைக்கிறனால என்னென்ன தீங்கு விளைவிக்குது, என்னென்ன தீங்கு வரும் அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஈயில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு சென்சிட்டைஸ் த கம்யூனிட்டி ஆன் த இஷ்யூ ஆஃப் சைல்டு மேரேஜ். அந்த கம்யூனிட்டியில், அந்த சமுதாயத்தில், அந்த சமூகத்தில் சைல்டு மேரேஜுங்கிற இஷ்யூவை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான இஷ்யூவாக நம்ம வந்து எல்லாரையும் உணர வைக்கிறோம். நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்லி இது உண்மையிலே நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கூட நடக்குது. ராஜஸ்தான்லலாம் சைல்டு மேரேஜ் இருக்க தான் செய்யுது. அங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லணும், இல்லை இது ரொம்ப தீங்கு விளைவிக்கிறது, இப்படியெல்லாம் நடத்தக்கூடாது, நம்ம நாடு முன்னேறணும், குழந்தைங்களை வந்து குழந்தைகளாக இருக்க விடணும் அப்படின்னெல்லாம் வந்து அறிவுறுத்தி அந்த 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 பிரச்சனையை பேசி சென்சிட்டைஸ் பண்ணுறது சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரோட இன்னொரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்பில் என்ன சொல்கிறாங்க, டு ஃபர்னிஷ் சச் பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் மே டைரக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் படி எப்போல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தகவல்கள் தேவைப்படுதோ, நிகழ்தகவல் தேவைப்படுதோ, பீரியாடிக்கலாக இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் இந்த ஊரில் நடக்கிறத சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னா அதையும் அவர் பண்ணணும். அவரோட வேலை அவரோ அவங்களோ. ஓகேவா? இது வந்து ஜெண்டர் நியூட்ரலாக தான் நான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜியில் என்ன சொல்கிறாங்க, டு டிஸ்சார்ஜ் சச் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஸ் மே பி அசைன்டு டு ஹிம் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த வேலையெல்லாம் நல்லபடியாக அவர் செய்து முடிக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 4 இப்போ வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 என்னென்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இன்வெஸ்ட் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் with such powers of a police officer as may be specified in the notification. The state government may by notification in the official gazette subject to such condition and in limitations
Invest the child marriage probation officer with such power of a police officer as may be specified in the notification. And the child marriage probation officer shall exercise such powers subject to such condition and limitation as may be specified in the notification. நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கப்படி அஃபிஷியல் கெசட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கப்படி எல்லா லிமிட்டேஷனுக்கும் உட்பட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொபிஷன் ஆஃபீஸருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவர் அதன்படி அவர் நடந்துக்கணும். Subsection 5. The child marriage prohibition officer shall have the power to move the court for an order under section 4, 5, 13 and along with the child under section 3. ஸோ சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்லவும் அவருக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 4க்கு கீழே, 5க்கு கீழே, 13க்கு கீழே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக இவருக்கு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு பவர் இருக்குது. அலாங் வித் த சைல்டு அண்டர் செக்ஷன் 3, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட. செக்ஷன் 17 என்னென்னா, சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் டு பி பப்ளிக் சர்வெண்ட். சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து செக்ஷன் 21 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோடு அதில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செக்ஷன் 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்ஸ் இன் குட் ஃபெய்த். நோ சூட், ப்ராசிக்யூஷன் ஆர் அதர் லீகல் ப்ரொசீடிங் ஷால் லை அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனிதிங் இன் குட் ஃபெய்த் டன் ஆர் இன்டென்ட் டு பி டன் இன் பர்சூயன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் எனி ரூல் ஆர் மேட் தேர்ஆஃப். இந்த ஆக்டை பொறுத்த மட்டும் சொல்லியிருக்க பவருக்காக ஒரு நல்ல எண்ணத்துடன் அவர் அந்த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்காருன்னா அவரை எதிர்த்து எந்த ப்ரொசீடிங், எந்த லீகல் ப்ரொசீடிங்கும், எந்த சூட்டும் வந்து அவருக்கு எதிராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சேவிங் கிளாஸ் மாதிரி. இப்போ நான் தான் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னா, நான் போய் ஒருத்தங்களை எதிர்த்து கல்யாணத்தை தடுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து என் கல்யாணத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என் மேலே கேஸ் போடக்கூடாது. ஏன்னா நான் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடந்துக்கிறேன் இல்லையா? அதுதான் சொல்ல வராங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 19 பவர் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு சேவிங் கிளாஸ் செக்ஷன் 18. ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 19 வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். அதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் மேக் ரூல்ஸ் ஃபார் கேரிங் அவுட் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான பவர்ஸை, ரூல்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யலான்னு சொல்கிறாங்க. சப்செக்ஷன் 2 எவ்ரி ரூல் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் ஆஸ் சூன் அஸ் மே பி ஆஃப்டர் இட் இஸ் மேட் பி லைட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க சட்டமாக்கின உடனே, ரூல்ஸ் எல்லாம் செஞ்ச உடனே அதை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அங்கே வந்து முன்னாடி அந்த அவையில் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்செக்ஷன் 2 அதில் சப்செக்ஷன் 2 ஆஃப் 19 சப்செக்ஷன் அதோடு முடிஞ்சது அந்த 19. இப்போ 20 என்னென்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட். ஓகேவா? இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்பர் 25 ஆஃப் 1955 அந்த இதில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 18 கிளாஸ் ஏ அப்படிங்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த கேஸ் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் 3 ஆஃப் செக்ஷன் 5 with rigorous imprisonment which may extend to 2 years or with fine which may extend to 1 lakh rupees or with both. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். இதை வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அதே தானே நமக்கு ஏற்கனவே தெரியல. 2 years பனிஷ்மெண்ட்டு வர போகலாம். அப்புறம் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கடுங்காவல் தண்டனையாக போகலாம். 1 lakh 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கலாம், இல்லை ரெண்டையுமே சேர்த்து விதிக்கலாம். அப்படிங்கிறத ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 18 கிளாஸ் ஏல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதுதான். இப்போ லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். செக்ஷன் 21 வந்து ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1 ஆஃப் 21 என்னென்னா, த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட் 1929 இஸ் ஹியர் பை ரிப்பீல்டு. இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி குழந்தை திருமணம் தொடர்பாக
இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண ஆக்ட் வந்து சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் 1929. சரியா? அது வந்து 1930 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு படித்த ஞாபகம் எனக்கு. அந்த ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த 2006 ஆக்ட் வந்தோடனே இதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சரியா? அந்த ஆக்டை வந்து சர்தா ஆக்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது குழந்தை திருமணத்தை எதிர்த்து நிறைய சமுதாயத்தில் சோஷியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு நமக்கு 1929. அதுக்காண்டி கொண்டு வந்ததும் சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட். ஸோ இப்போ வந்து அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டில் தான் அந்த 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது பொண்ணு, பையன் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வரும். அதை வந்து இப்போ வந்து ரிப்பீல் பண்ணிடுச்சு இந்த ஆக்ட். ஸோ சப்செக்ஷன் 2 என்னென்னா, நாட்வித்ஸ்டாண்டிங் சச் ரிப்பீல் ஆல் கேசஸ் அண்ட் அதர் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் ஆர் கண்டினியூட் அண்டர் திஸ் ஆக்ட் at the commencement of this act shall be continued and disposed of in accordance with the provisions of the repealed act as if this act has not been passed. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2006 இந்த ஆக்ட் வந்துருச்சு, அது சரி. ஆனால் 2006க்கு முன்னாடியே கேஸ் எல்லாம் இனிஷியேட் ஆகிருக்கும்ல, பழைய ஆக்டில் இனிஷியேட் ஆகி அதை நடைபெற்றுட்டு இருக்கும். நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கும், ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஆக்ட் படியே நீங்கள் அதை கொண்டு போங்க, அந்த பெண்டிங் கேசஸ் முடிகிற வரைக்கும் கொண்டு போங்க. இந்த ஆக்ட்டு அப்போ வரலன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஆக்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை, இந்த ஆக்ட் வராத பட்சத்தில், பாஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம பழைய ஆக்டை தானே ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரியே நீங்கள் ரிப்பீல் பண்ண ஆக்டை ஃபாலோ பண்ணி அந்த பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகட்டும், அது முடியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2006க்கு அப்புறம் ஃபைல் பண்ண கேசஸ் எல்லாமே இதை தான் ஃபாலோ பண்ணோம். 2006க்கு முன்னாடி உள்ள கேசஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த ஆக்ட், ரொம்ப சின்ன ஆக்ட் தான், 21 செக்ஷன்ஸ் தான். இது வந்து நமக்கு ஏபிபி சிலபஸ்லையும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை பை. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். குட் நைட்.